இல்ல ஒரு நடிகருடைய வீழ்ச்சிக்கு வந்து அவர்தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாரி ஒரு நடிகருடைய வெற்றிக்கும், தோல்விக்கும் அவர்கள் தான் பெரும்பாலும் காரணமா இருக்க முடியும். ஸ்ரீகாந்தை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, ரோஜா கூட்டத்தில் இருந்த எனக்கு அவரு நல்ல பழக்கம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர். அவர் மட்டும் இல்ல அவருடைய குடும்பத்தினரும் நமக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில கூட நாங்க அவருடைய அப்பாவ திருப்பதியில போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் நமக்கு குடும்ப நண்பர் மாரி. இன்னொன்னு இந்த செய்தி வந்தபோது உண்மைய சொல்லப்போனா நான்லாம் நம்பவே இல்ல. என்ன ஸ்ரீகாந்த் வந்து நிச்சயமா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. ஸ்ரீகாந்த் வந்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது. ஒருவேளை யாராவது வேற ஒரு பேரா இருக்கும். அத ஸ்ரீகாந்த்ன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அல்லது நீங்க சொல்ற மாரி அது ஒரு ஃபேக் நியூஸா இருக்குன்னு ஆரம்பத்தில நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமா அந்த செய்திகள் வந்த பிறகு தான் எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அந்த அளவுக்கு ஏன்னா காரணம் ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையான கேரக்டர். அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் குடுத்ததாக செய்திகள்லாம் வருது. அத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு பக்கம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில உள்ள பிரஷர், இன்னொரு பக்கம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காதது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர வந்து இந்த பக்கம் நகர்த்திருச்சு அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் என்ன இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்களுக்கு இதுவல்ல தீர்வு.